ஊழலை ஒழிக்க வரேன் அப்படின்னு சொன்ன விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு பெரிய குதிரை பேரத்துல வந்து ஈடுபட்டு இருக்கிறத எப்படி பாக்குறது? மாற்றம்னு சொல்லி வந்தவர் இன்னைக்கு இது மாற்றம் இல்லைங்க, இது வந்து பெரிய துர்நாற்றம் அப்படின்னு அன்னைக்கு ஒரு வந்துங்க பெரிய குற்றச்சாட்டை வச்சார். உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து ராஜகுருவா இருக்காரு, உங்களுக்கு ஒருத்தர் வந்து ஜோசியக்காரரா இருக்காரு, ஜோதிடரா இருக்காருன்னா நீங்க அவரை பர்சனலா வச்சுக்க வேண்டியதான வீட்டுக்குள்ள. அவரை வந்து அரசு பதவியில வந்து ஏன் நியமிக்கிறீங்க? இது வந்து தப்பு இல்லையா? இங்க எல்லாமே வெளிப்படத்தன்மையா இருக்கும்னு முதல்வர் வந்ததுமே சொன்னாரு. அது ஒரு நல்ல விஷயம். ஆனா முதல்வருடைய வீட்டுக்கு அவரை சந்திக்கிறதுக்கு முகத்தை மூடி முக்காடு போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்து கார்ல போயிட்டு வந்தாரு. அவர் யாருங்கிறத முதல்வர் கண்டிப்பாக விளக்கம் கொடுக்கணும். ஏங்க முந்திக்கிட்டு பூனைக்குட்டி எதுக்குங்க வெளியே வரணும்? உங்ககிட்டதான் அவங்க வந்து கேட்கல, ஆதரவு கேட்கல, உங்கள்ட்ட ஆதரவு கேட்கல. உங்க கட்சி அவர் முதல்ல மதிக்கவே இல்லை. விஜய் வந்து எலெக்ஷன்ல நிக்கும் பொழுதும் சரி, எங்கேயுமே டிவிகேவா டிஎம்கேவா, இங்க போட்டி ரெண்டே பேருக்கு தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அவங்க தீய சக்தி, நாங்க வந்து தூய சக்தி, இப்படிதான் கேட்டார். அதிமுகவை அவர் வந்து பைசாவுக்கு கூட மதிக்கல. அப்ப ஊழல் சக்தின்னு சொன்ன விஜய் கிட்ட எதன் அடிப்படையில நீங்க வந்து ஆதரவு கொடுத்தீங்க? நீங்க எப்படிங்க ஒரு வந்து ஜோசியக்காரர் உங்களுக்கு ஜோசியம் பார்த்து சொல்றாருங்கிறதுக்காக நீங்க அவர் எப்படி உங்க கூட வந்து அரசு பதவியில வந்து நியமிக்க முடியும்? அந்த தைரியமும் துணிச்சலும் அந்த எண்ணமும் விஜய்க்கு எங்க இருந்து வந்துச்சு? அமமுகவினுடைய கட்சி கட்டுப்பாட்டை மீறி எப்படி அவர் வந்தார்? விஜய் வீட்டுல இது அதாவது தன்னுடைய முகத்தை மூடிக்கிட்டு யார் விஜய் வீட்டுல வந்து சந்திச்சுட்டு வெளியே வந்தான்? தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிஸ்டர். சார், இன்று அசெம்பிளில பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டெஸ்ட் நடந்துச்சு. அதுல அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில 144 பேர் இருந்தாங்க. அண்ட் எதிர்ப்பு விதயம்ல 22 பேர் இருந்தாங்க. நடுநிலைவாதியாக 5 பேர் இருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதுவும் அதிமுகவும் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆக பிளவுபட்டு இப்போ ஒரு தரப்பினர் ஆதரவாகவும், இன்னொரு தரப்பினர் எதிராகவும் இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சொன்னது போல தாவேக அரசுக்கு வந்து, அதாவது அதிமுகல இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணியினுடைய தலைமையிலான ஒரு வந்து 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து தங்களுடைய சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு வந்து பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்னன்னா, தாவேக அரசு வந்து எங்களுடைய வந்து எம்எல்ஏக்களை நீங்க வந்து 3 இலாக்கா அமைச்சர்களும் 10 வாரிய தலைவர்களும் கொடுக்கறதாக சொல்லிதான் நீங்க வந்து, அதாவது உங்களுடைய கட்சிக்கு வந்து சப்போர்ட் வாங்க வச்சிருக்கீங்க. இது வந்து எந்த விதத்துல இது நியாயம்? இது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா என் கட்சியினுடைய சட்டமன்ற கொறடா வந்து தாவேக அரசுக்கு வந்து எதிரா வாக்களிக்கணும்னு தான் சொல்லியிருக்கோம். எங்க வந்து கட்சியினுடைய நிலைப்பாடு முடிவும் அதுதான். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நான் தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியினுடைய, அதாவது கட்சி நிர்வாகிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நான் தான். இப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி எங்க வந்து கட்சியில இருக்கக்கூடிய இது, அதாவது அதாவது எங்க அதாவது இந்த வந்து கட்டுப்பாடுகள் எல்லாம் மீறி என் கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை நீங்க வந்து பேரம் பேசியிருக்கீங்க, விலைக்கு வாங்கியிருக்கீங்க, குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான வந்து குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. இதை வந்து அவர் மட்டும் வைக்கலங்க. தாவேக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி டிடிவி தினகரனும் இதேதான் சொன்னாரு. இந்த மாதிரி என் கட்சி எம்எல்ஏ முதல்ல காணுங்க, அவர் வந்து கால் பண்ணா எடுக்க மாட்டாரு, குதிரை பேரம் வந்து நடந்திருக்கிறதா நான் பாக்குறேன். ஏன்னா என்கிட்ட வந்து இவர் வந்து கட்சிக்கு, அதாவது அதாவது நம்மளுடைய வந்து கூட்டணி கட்சி யாருக்கு ஆதரவோ அவங்களுக்கு தான் நம்ம வந்து சப்போர்ட்டை கொடுக்கணும்னு என்கிட்ட லெட்டர் கொடுத்திருக்காரு. ஆனா அங்க கவர்னர் கிட்ட வந்து தாவேகாவுடைய, அதாவது விஜய் தலைமையிலான ஒரு வந்து ஆட்சி அமைவதற்கான லெட்டரை கொடுத்திருக்காரு. அப்ப இந்த லெட்டர் வந்து போலி லெட்டர்ன்னு நினைக்கிறேன். இதுல ஒரு பெரிய வந்து இது குதிரை பேரம் நடந்திருக்கு. ஊழலை ஒழிக்க வரேன் அப்படின்னு சொன்ன விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு பெரிய குதிரை பேரத்துல வந்து ஈடுபட்டு இருக்கிறத எப்படி பாக்குறது? மாற்றம்னு சொல்லி வந்தவர் இன்னைக்கு இது மாற்றம் இல்லைங்க, இது வந்து பெரிய துர்நாற்றம் அப்படின்னு அன்னைக்கு ஒரு வந்துங்க பெரிய குற்றச்சாட்டை வச்சார், நம்ம பார்த்தோம். அதனை உறுதிப்படுத்தும் விதமாக இன்னைக்கு அந்த கட்சியினுடைய ஒரே ஒரு எம்எல்ஏ தான், அமமுகவினுடைய ஒரே ஒரு எம்எல்ஏ மிஸ்டர் காமராஜ் வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, தாவேகாவுக்கு வந்து தன்னுடைய வந்து சப்போர்ட்டை கொடுத்திருக்காரு. கட்சி நிலைப்பாட்டை மீறி, கூட்டணி தர்மத்தை மீறி, கட்சியினுடைய அதாவது கட்சியினுடைய தலைமையினுடைய அனுமதியை மீறிதான் இன்னைக்கு அவர் வந்து தாவேகாவுக்கு வந்து தன்னுடைய சப்போர்ட்டை கொடுத்திருக்காரு. இது வந்து கண்டிப்பாக குதிரை பேரம் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதுல மாற்று கருத்து இல்ல.
இதனால இன்னைக்கு அவர் வந்து கட்சியை விட்டு நேத்தே வந்து டிடிவி தினகரன் வந்து கட்சியை விட்டு நீக்கினதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது ஒரு பக்கத்து. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க இருக்காங்கல்ல, இவங்க இவங்க பிரேமலதா விஜயகாந்த் வந்து இன்னைக்கு வந்து நல்லா ஒரு வந்து 2, 3 விஷயங்கள் வந்து சூப்பரா பேசினாங்க. என்னன்னா, இது வந்து அவங்க பேசினதா மட்டும் நான் பார்க்கல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய நியாயமான ஒரு மன ஆதங்கமும், கோபமும் அவங்களுடைய பார்வையா தான் நான் பார்க்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து ராஜகுருவா இருக்காரு, உங்களுக்கு ஒருத்தர் வந்து ஜோசியக்காரரா இருக்காரு, ஜோதிடரா இருக்காருன்னா, நீங்க அவரை பர்சனலா வச்சுக்க வேண்டியதானே வீட்டுக்குள்ள. அவரை வந்து அரசு பதவியில வந்து ஏன் நியமிக்கிறீங்க? இது வந்து தப்பு இல்லையா? ஒரு வந்துங்க மதச்சார்பற்ற அரசு, சமூக நீதி அரசா இருக்கணும்னா, மூட நம்பிக்கைகளுக்கு வந்து அப்பாற்பட்டு அறிவியலுக்கு ஒவ்வாத எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கடைபிடிக்க கூடாது. இன்னும் சொல்ல போனா சமூக நீதியை வந்து சார்ந்து இருக்கணும், சனநாயகத்தை சார்ந்து இருக்கணும், மதச்சார்பின்மையை சார்ந்து இருக்கணும். இப்படிதான் இருக்கணும் ஒரு அரசு. அதை சொல்லிதான் இன்னைக்கு வந்து தாவேகா வந்து ஆட்சிக்கு வந்திருக்கு. இப்படி வந்த உடனே உங்களுக்கு ஒருத்தர் வந்து ஜோசியரா இருக்காருங்கிறதுக்காக அவரை நீங்க வந்து ராஜகுருவா வீட்டுல வச்சுக்கோங்க. அவரை வந்து அரசு பதவியில வந்து நியமிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வச்சாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் கேட்டாங்க. நல்ல கேள்வி. இது என்னன்னா, இங்க எல்லாமே வெளிப்படைத்தன்மையா இருக்கும்னு முதல்வர் வந்ததுமே சொன்னாரு. அது ஒரு நல்ல விஷயம். ஆனா முதல்வருடைய வீட்டுக்கு அவரை சந்திக்கிறதுக்கு முகத்தை மூடி முக்காடு போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்து கார்ல போயிட்டு வந்தாரு. அவர் யாருங்கிறத முதல்வர் கண்டிப்பாக விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா இந்த தாவேகா அரசாங்கத்துக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்கல. அப்படி இருக்க சமயத்துல ஒரு வந்து இழுபறிக்கு மத்தியில தான் இன்னைக்கு தாவேகா அரசு வந்து தங்களுடைய ஆட்சியை வந்து அமைச்சிருக்காங்க. அந்த ஆனா காலகட்டத்துல ஆனா அவர் விளக்கம் அதுக்கு எதுவும் பெருசா குடுக்கல இல்லையா? அந்த ஜோசியத்த பத்தி பிரேமலதா சொன்னதுக்கு, நான் யோசிச்சு பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ஆனா இது ஆமா. யாரா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? நான் என்னுடைய சந்தேகம் வந்து ஒருவேளை அந்த அமமுக எம்எல்ஏவா கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனா வந்து யாரா இருக்கும்னு நம்மளால வந்து சரியா யூகிக்க முடியல. தாவேகாவிற்கு அப்போ இருந்தே மறைமுகமா சப்போர்ட் பண்றாங்கன்னு சொன்னாங்க. அவர் ஏன் தாவேகா ஆமா. தரப்புல இருந்து போறாருன்னு நெனைக்கிறீங்களா அங்க? இல்ல சிஸ்டர். அமமுக எம்எல்ஏ தானே வந்து தாவேகா தரப்ப வந்து சிஸ்டர் பாக்குறதுக்காக போயிட்டு வந்திருக்காரு கார்ல. போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தானே பிரச்சனையே ஆரம்பிக்குது. ம். ஏன்னா அவங்க வந்து என்னன்னா, அதாவது இது வந்து முகமூடி போத்திக்கிட்டு போக வேண்டிய இத வச்சு நம்மளால என்ன வந்து யூகிக்க முடியுதுன்னா, அப்ப அங்க ஒரு வந்து தப்பு நடந்திருக்கு. அங்க ஒரு குற்றம் நடந்திருக்கு. அங்க ஒரு வந்து குதிரை பேரம் நடந்திருக்குன்னு தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கேள்விக்கு முதல்வர் திரு விஜய் அவர்கள் வந்து, "எப்பா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கான விளக்கத்த குடுங்கன்னா" ஒருத்தங்க இன்னார் பார்க்க வந்தாங்க. இல்ல நான் அந்த இடத்திலேயே இல்ல. இல்ல அது வந்து கட்சிக்காரங்க செஞ்ச வேலை. இல்ல அது வந்து கட்சிக்காரங்க வந்து சம்பந்தப்பட்டவங்க யாரோ வந்திருக்காங்க. இல்ல வந்தவங்களே வந்து யாருன்னு தெரியாது. எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல. நான் அதன் சம்பந்தமா விசாரிக்கிறேன். இல்ல அதற்குண்டான விளக்கத்த குடுக்கிறேன். அப்படிங்கிற மாதிரியான பதில் எதுவுமே இல்லாம, இங்க வந்து அதாவது 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 இந்த வந்து தாவேக ஆட்சியானது குதிரை பேரம் நடத்தக்கூடிய ஆட்சி இல்ல, குதிரை வேகமான ஆட்சி அப்படின்னு ஒரு ம். வந்து அதாவது பூசி மொழுகக்கூடிய பதில வந்து திரு விஜய் அவர்கள் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு இவர் கொடுத்தது வந்து பதிலே கிடையாது. இது வந்து என்னன்னா இது என்னன்னா மழுப்பக்கூடிய பதிலா தாங்க பாக்குறோம். அப்ப குதிரை பேரம் வந்து கண்டிப்பா நடந்திருக்கு, கண்டிப்பா உறுதியா நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இதன் மூலியமா நம்ம என்ன கேட்கிறோம்னா, ஊழலை ஒழிப்புன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷங்க. கண்டிப்பா அதுல மாற்று கருத்து இல்ல. கண்டிப்பா ஒழிக்கணும். மக்களுக்கு நல்ல ஆட்சி வேணும். ஆரம்பமே நீங்க இப்படி ஒரு வந்து குதிரை பேரத்தை வச்சுதான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்கிற பொழுது, நீங்க எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? 1. அடுத்தது அதிமுகவை ஊழல் சக்தின்னு நீங்க சொன்னீங்க. மாற்று கருத்து இல்ல. அதிமுகல வந்து ஊழல் சக்தியானா சட்டப்படி நிரூபணம் ஆகியிருக்கு. சட்டப்படி நான் சொல்றது வந்துங்க குற்றச்சாட்டு சொல்லல. எல்லா கட்சியின் மீதும் வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா அதிமுக வந்து ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அதாவது சட்ட ரீதியாக நீதிமன்றத்துல வந்து நிரூபிக்கப்பட்டு அந்த வந்து கட்சியினுடைய முன்னாள் பொதுச் செயலாளராக இருந்த திரு ஜெயலலிதா அவர்களும் அவங்க கூட இருந்த சசிகலா அவர்கள் இவங்களுக்கு எல்லாம் வந்து தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அப்ப ம். அதிமுகவை ஊழல் கட்சின்னு நீங்க சொல்லிட்டு இன்னைக்கு உங்களுக்கு எம்எல்ஏக்கள் வேணுங்கிறதுக்காக அந்த கட்சியை உடைச்சி நீங்க அங்க இருக்கக்கூடிய வந்து எம்எல்ஏக்களை வந்து அதாவது அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்ல நீங்க வந்து குதிரை பேரம் யானை பேரம் பேசி நீங்க வந்து விலைக்கு வாங்கியிருக்கீங்கன்னா அப்ப நீங்க எப்படிங்க ஊழலை ஒழிக்க போறீங்க? அந்த ஊழல் சக்தியான அதிமுகவை சேர்ந்தவங்க உங்க கூட வந்து அமைச்சர் பதவியில வர வைக்க போறதா சொல்றாங்க. அப்ப அவங்கள நீங்க அமைச்சரவையில இடம் கொடுத்து ஊழலை திரு விஜய் அவர்கள் எப்படி ஒழிக்க போறீங்க அப்படிங்கறத வந்து மக்கள் இல்ல எல்லாருமே சார். கேக்குறாங்க.
ஆனா சண்முகம் தரப்புல இருந்து, வேலுமணி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, யாரும் எங்க கிட்ட ஆதரவு கேட்கல. நாங்களா தான் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பதவிக்கு நாங்க ஆசைப்பட மாட்டோம். அமைச்சரவை பதவிக்கு நாங்க ஆசைப்பட மாட்டோம். வேலுமணி அவர்களோட சொல்லியிருந்தாரு இல்லையா? சரிங்க சிஸ்டர். நீங்க உங்கள்ட்ட கேட்கலங்க. நீங்க என்ன அதிமுகவா? அதிமுகவினுடைய தலைமை நீங்களா? அதிமுகவினுடைய முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்களா? ஏங்க முந்திக்கிட்டு பூனைக்குட்டி எதுக்குங்க வெளியே வரணும்? உங்ககிட்ட தான் அவங்க வந்து கேட்கல, ஆதரவு கேட்கல. உங்கள்ட்ட ஆதரவு கேட்கல. உங்க கட்சி அவர் முதல்ல மதிக்கவே இல்ல. விஜய் வந்து எலெக்ஷன்ல நிக்கும் பொழுதும் சரி, எங்கேயுமே ம். டிவிகேவா, டிஎம்கேவா? இங்க போட்டி 2 பேருக்கு தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அவங்க தீய சக்தி, நாங்க வந்து தூய சக்தி. இப்படிதான் கேட்டார். அதிமுகவை அவர் வந்து பைசாவுக்கு கூட மதிக்கல. அது எல்லாருக்குமே வந்து இது வந்து அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்கும் பொழுது விஜய்க்கு எதன் அடிப்படையில உங்க கட்சியினுடைய கட்டுப்பாட்டையும் மீறி, உங்க கட்சியினுடைய தலைமையையும் மீறி, உங்க வந்து கட்சி கூட வந்து கூட்டணி வச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் மீறி, எல்லாத்தையும் கடந்து விஜய்க்கு நீங்க ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன? அவசியம் என்ன? உங்களை ஊழல் சக்தின்னு சொல்லியிருக்காங்கங்க. நான் கேட்கிறேன், ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி வரணும்னு நீங்க வந்து அப்படி ஒரு வேலை வந்து சொன்னாலும் உருட்டினாலும் உங்க கட்சி தான் ஊழல் சக்தின்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஊழல் சக்தின்னு சொன்ன விஜய் கிட்ட எதன் அடிப்படையில நீங்க வந்து ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இப்ப இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணுங்க. என்னன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய திரு உதயநிதி வந்து ஒரு வந்து நல்ல வாதத்தை வச்சிருக்காரு. என்னன்னா இந்த மாதிரி அதிமுகவை சேர்ந்த ஒரு பிரிவை சந்திக்கிறதுக்கு முதல்வர் போறாரு. அவரு வந்து போவதற்கு முன்னாடி ஒரு பெரிய ஷோஃபா போகுது. அத வந்து மக்கள்லாம் இன்னைக்கு என்ன பாக்குறா? இன்னைக்கு வந்து எப்படி பேசிக்கிறாங்கன்னா, புஷ்பா பட பாணியிலே இன்னைக்கு வந்து ஆட்சி நடக்குதா? சேஞ்சுன்னு சொல்லிட்டு, அங்க ஏதாவது பெரிய அளவுல எக்ஸ்சேஞ்ச் வந்து நடந்திருக்குமோங்கிற சந்தேகம் மக்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அது உண்மைதானே? உங்களைய நீங்க அதாவது அவரு வந்து உங்ககிட்ட வந்து ஆதரவு கேட்கல. நீங்களா தான் குடுக்குறீங்கன்னா, அவரு ஏன் உங்களை பார்க்க வரணும் முன்னாடியே? ம். அதுவும் இன்னைக்கு சட்டமன்றத்துல வந்துங்க ஃப்ளோர் டெஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. ரைட்டு. அப்ப ஃப்ளோர் டெஸ்ட்ல நீங்களா ஆதரவு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுப்போமே. நீங்களா தான் ஆதரவு குடுக்குறீங்க. விஜய் உங்கள்ட்ட ஆதரவு கேட்கலங்க. நான் வச்சுக்கிறேங்க. அப்படி நீங்களா தான் ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில், விஜய் நேற்றே உங்களை எதிர்த்து சந்திப்பதற்காக சோஃபாவுடன் வர வேண்டும் அப்படிங்கிறது நம்ம கேள்வி. இப்ப நீங்களாவே அவருக்கு வந்து மனமும் வந்து முன் வந்து ஆதரவு கொடுக்குறீங்கன்னா, இன்னைக்கு தானே அதாவது இன்று பிற்பகலோ இல்ல வந்து நாளையோ தான் இவர்களை சந்திக்க வரணும் விஜய். எதன் அடிப்படையிலனா ரொம்ப நன்றிங்க அப்படின்னு வந்துங்க சொல்றதுக்கு வரணும். இல்ல ஒருவேளை எல்லா கட்சிக்காரங்களையும் சந்திச்ச மாதிரி தான் எங்களையும் வந்து சந்திச்சாருன்னு அதே இந்த சி.வி. சண்முகம் தரப்பு சொன்னால், அப்ப எடப்பாடி பழனிசாமியை வந்து விஜய் ஏன் சந்திக்கல? எடப்பாடி பழனிசாமி தானே ம். அதிமுக. இன்னைக்கு நம்ம சொல்றது அன்அபிஷியலா கட்சி ஸ்ட்ரக்சர் வந்து யார்கிட்ட இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் இன்னைக்கு வந்து கட்சி ஸ்ட்ரக்சர் இருக்கு. இன்னைக்கு அவர் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளரா இருக்காரு. அதாவது கட்சியினுடைய அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களால் நடத்தப்பட்ட இது இது கட்சியினுடைய உட்கட்சி தேர்தல்ல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளராக தேர்வாகி இருக்காரு. அப்ப எடப்பாடி பழனிசாமியை பார்க்காத விஜய், பார்க்க போகாத விஜய், எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் கொடுக்காத விஜய், சட்டமன்றத்துல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. முதல் நாள் அன்னைக்கு விஜயை பார்த்து எடப்பாடி பழனிசாமி வந்து இங்க இது வணக்கம் வைப்பாரு. அப்ப விஜய் பெருசா அவரை வந்து இங்க கண்டுக்க கூட மாட்டாரு. இப்படி எல்லாம் இருக்கின்ற விஜய் உங்களைய வந்து ஏன் இந்த வந்து ஃப்ளோர் டெஸ்ட் நடத்துறதுக்கு முதல் நாளே உங்களை ஏன் வந்து பார்க்கணும்? அதுக்குண்டான விளக்கத்தை கொடுங்க. உங்க கட்சியை தான் ஊழல் சக்தின்னு இல்ல. சொன்னாரு. நீங்க ஏங்க? இல்ல. அதுதான் சொல்லுங்க சொல்லுங்க. அரசியல் நாகரிகம் தான் இது. விசிக தலைவர் திருமாவளவன் கூட சொல்லியிருந்தாரு. அரசியல் நாகரிகத்த கரெக்ட்டான முறையில அவரு பின்பற்றாருன்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இபிஎஸ் அவர்கள நான் சந்திக்க சொல்லியிருந்தேன். கோரிக்கை ஒண்ணு வச்சிருந்தேன். அதன்படி அவர் சந்திக்க போவதாகவும் சொல்லியிருக்காருங்கிற மாரி தகவல் வந்துச்சு இல்லையா? சிஸ்டர் சிஸ்டர் அததான் நான் திரும்பவும் சொல்றேன். நீங்க உண்மையான இன்னைக்கு வந்து சிஸ்டர் ஃபர்ஸ்ட் வந்து யார சந்திச்சாங்க? திமுக தலைமையை சந்திச்சாங்க. அப்போ திரு வந்து இவர் ஸ்டாலின் வந்து அவர்கள் உதயநிதி. அப்ப அரசியல் நாகரிகம்க்காக அவர் போலன்னு சொல்ல வரீங்களா? ஆமா. அதிமுகவை உண்மையாலுமே அரசியல் நாகரிகத்தின் அடிப்படையில சந்திக்க செஞ்ச இது அதாவது அரசியல் நாகரிகத்தின் அடிப்படையில தான் இவர் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகத்தை பார்க்க போயிருந்தாருன்னா, அது கிடையாது. இவர் அரசியல் நாகரிகம்னு வந்து அதாவது விஜய் வந்துங்க அதாவது அரசியல் நாகரிகத்தின் அடிப்படையில தான் இவர் விஜய் வந்து அதிமுகவுல வந்து சந்திக்க போகணும்னா, எடப்பாடி பழனிசாமியை தான் சந்திக்க போகணும். ஏன்னா நீங்க அப்படிதான் திமுகல இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை போய் பாத்தீங்க, மதிமுகல இருக்கக்கூடிய வைகோ அவர்களை போய் பாத்தீங்க, நாம் தமிழ்ல இருக்கக்கூடிய சீமான் அவர்களை போய் பாத்தீங்க. இங்க வந்து விசிகால இருக்கக்கூடிய திரு இது ஐயா இவரு ஐயா திருமாவளவன் அவர்களை போய் பாத்தீங்க. ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் அலுவலகங்களுக்கும் போனீங்க. அங்க வந்து இன்னொரு அதாவது அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவு நீங்க போய் சந்திக்கல.
கட்சிக்கு யார் தலைமையோ, கட்சிக்கு யார் தற்சமயம் தலைமை பொறுப்புல இருக்காங்களோ அவங்கள தான் சந்திச்சீங்க. அதிமுகவுல மட்டும் எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு கட்சியினுடைய தலைமையா இருக்காரு. அப்ப அதிமுகவுல மட்டும் நீங்க நாகரிகத்தின் அடிப்படையில இது இது நீங்க சொல்ற அந்த அரசியல் நாகரிகத்தின் அடிப்படையில எடப்பாடி பழனிசாமியை ஏன் சந்திக்க போல? ஏன் நீங்க சி.வி. சண்முகத்தையும் நீங்க வந்து எஸ்.பி. வேலுமணி தரப்பையும் ஏன் சந்திக்க போனீங்க? நேத்து நீங்க வந்து சந்திக்க போறீங்க. இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல தங்கள் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி, தங்கள் கட்சியினுடைய அனுமதியை மீறி இன்னைக்கு எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்புல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் விஜய்க்கு வந்து வாக்களிச்சிருக்காங்கன்னா, இதுல வந்து அப்பட்டமா தெரியுது. இது நாகரிகத்தின் அடிப்படையில அல்ல, இது குதிரை பேரத்தின் அடிப்படையில தான் விஜய் வந்து சந்திச்சிருக்காருன்னு நான் சொல்றேங்க. ஓகே. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ஜோசியர் இருக்காரு இல்லையா? ஸோ அந்த ஜோசியர்ன்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாம எதுக்கு இவரு இப்படி ஒரு பதவிய குடுத்தாரு? அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க சொன்ன மாரி பிரேமலதாவா இருக்கட்டும், அண்ட் விசிகே வன்னியரசா இருக்கட்டும், அண்ட் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும். ஸோ எல்லாருமே சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இப்போ வந்து விஜய் வந்து வாபஸும் வாங்கிட்டாரு. ஸோ அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் விமர்சனம் வைக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? சிஸ்டர் ஆக்சுவலா வந்து என்னன்னா சிஸ்டர், விஜய் வந்து நம்ம எப்படி பாக்குறோம்னா, இன்னமும் வந்து அரசியல் முதிர்ச்சி இல்லாத, அரசியல் தெளிவு இல்லாத ஒரு வந்து சிஸ்டர் சிஎம் தான் நம்ம பாக்குறோம். அதுக்காக நம்ம அவரை வந்து குறிச்சி மதிப்பிடல. ஏன்னா அவர் வந்து சிஸ்டர் பெரும்பான்மையான மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. அவர் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஓட்டு வாங்கினாரோ, இல்ல வந்து தப்பா இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஓட்டு வாங்கினாரோ, வாங்கிட்டாரு, நடந்துருச்சு, வந்துட்டாரு. நாம அவர் வந்து முதல்வரா ஏத்துக்கிறோம், முதல்வரா பாக்குறோம். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒரு வந்து முதல்வரா வர நீங்க ஒரு வந்து அதாவது அறிவியலுக்கு ஒவ்வாத சமூக நீதிக்கு கொஞ்சம் கூட வந்து சம்பந்தமே இல்லாத கொள்கை தலைவரா திரு பெரியார் அவர்களையும் அண்ணல் புரட்சியாளர் அவர்களையும் நீங்க வந்துங்க கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்ட நீங்க எப்படிங்க ஒரு வந்து ஜோசியக்காரர் உங்களுக்கு ஜோசியம் பார்த்து சொல்றாருங்கிறதுக்காக நீங்க அவர் எப்படி உங்க கூட வந்து அரசு பதவியில வந்து நியமிக்க முடியும்? அந்த தைரியமும் துணிச்சலும் அந்த எண்ணமும் விஜய்க்கு எங்க இருந்து வந்துச்சு? இப்ப என்னன்னா விஜய் வந்து இன்னைக்கு இத்தனை அதாவது இவ்வளவு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் இன்னைக்கு விஜய் வந்து அந்த வந்துங்க நியமனத்தை வந்து வாபஸ் பெற்றதை நாம கண்டிப்பா ஏத்துக்கிறோம், வரவேற்கிறோம், பாராட்டுறோம். ஏன்னா இங்க வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை விஜய் வந்து ஏத்துக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தாலும் கூட இனி வரும் காலங்கள்ல வந்து விஜய் இப்படியான அறிவியலுக்கு ஒவ்வாத, சமூக நீதிக்கு ஒவ்வாத, மதச்சார்பின்மைக்கு ஜனநாயகத்துக்கு ஒவ்வாத வேலைகளை செய்ய மாட்டாருன்னு நம்ம நம்புறோம். செஞ்சாருன்னா கண்டிப்பா வந்து கேள்வி கேட்கிற இடத்துல நம்ம வந்து இது நம்ம அத்தனை பேர் இருக்கோம். ஆனா இன்னொரு குற்றச்சாட்டான இந்த வந்துங்க குதிரை பேரம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை விஜய் அவர்கள் வந்து தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும். எப்படி அதிமுக கட்டுப்பாட்டை மீறி 25 எம்எல்ஏக்கள் இங்க சப்போர்ட்டுக்கு வந்தாங்க, ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா அமமுகவினுடைய கட்சி கட்டுப்பாட்டை மீறி எப்படி அவர் வந்தாரு, 2. அடுத்து விஜய் வீட்டுல அதாவது தன்னுடைய முகத்தை மூடிக்கிட்டு யார் விஜய் வீட்டுல வந்து சந்திச்சுட்டு வெளியே வந்தான், அவர் யாரு, 3. இதெல்லாம் தாண்டி விஜயனுடைய அமைச்சரவையில அதிமுக காரங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாருன்னு நம்ம நம்புறோம். நாம அதை வந்து எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ஊழல் சக்தின்னு சொன்னாரு. அவனுக்கு எல்லாருமே வந்து ஊழல்ல முக்கிய எந்திரிச்சிருவனுங்க. எல்லாத்து பேர்லயுமே அங்க வந்து லஞ்ச கேஸ் இருக்கு, ஊழல் கேஸ் இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை சிக்கல் இருக்கு. இன்னைக்கு அவனுக்கு வந்து நாமெல்லாம் பாஜகவை சொல்ற வாஷிங் மிஷின் போல ஒருவேளை அதிமுகல இருந்து தாவேங்கிற வாஷிங் மிஷின்ல வந்துட்டால் அவர்கள் சுத்தப்படுத்தப்பட்டு விடுவார்களா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதற்கான விஷயத்தை விஜய் தான் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக, தன்னுடைய பதில் மூலமாக தக்க விளக்கத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கும் அத்துணை பேருக்கும் கொடுக்கணும்னு நம்ம நம்புறோம். ஓகே சார். இப்ப அதே மாரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நீங்க வந்து அரசுக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் ஊக்கத்தொகை சொல்லியிருந்தீங்க மகளிருக்கு. அத வந்து நாங்க ஏதோ பண்ணோமோ, அத நீங்க கன்டினியூவா பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைய நான் வைக்கிறேன். அதாவது சாத்தியமானது தானே சொன்னீங்க. அத கண்டிப்பா நீங்க பண்ணணும். ஏன்னா 7ஆம் தேதி இந்நேரம் போக வேண்டிய அமௌண்ட் வந்து இன்னும் போகல. 15ஆம் தேதி மகளிர் சுய உதவிக்குழு அதுக்கு காசு போகும் ரூ. 1000. ஸோ அத ரூ. 2500 குடுப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வாக்குறுதியெல்லாம் எப்போ நிறைவேற்றுவீங்க? கால அவகாசம் குடுக்குறோம். நீங்க சொன்ன மாரி நாங்க குடுக்குறோம். எவ்வளோ சீக்கிரமா அத பண்ணுவீங்களோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது சாத்தியமானதா? விஜய் சொன்ன தேர்தல் அறிக்கை எல்லாமே அது கரெக்ட்டான முறையில நடக்கும்னு நினைக்கிறீங்களா? சிஸ்டர், அது வந்து அதாவது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு நீங்க வந்து நம்மளை விடுங்க, நம்ம பார்வையை விடுங்க. ஒரு கட்சியில வந்து அதாவது ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு அதாவது பாத்தீங்கன்னா ஆட்சி நடத்தணும், முதல்வர் இடத்துக்கு வரணும், மக்களுக்கு ஆட்சியை கொடுக்கணும், நல்லாட்சியை கொடுக்கணும். நல்லாட்சின்னா என்ன?
இது வரைக்கும் எவனும் சொன்னவெல்லாம் செய்யல, நாம சொன்னதை செய்யணும், நாம மக்களுக்கு சொல்றதை செய்யணும், மக்களுக்கானதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில நல்லாட்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் விஜய் ஆட்சி இன்னைக்கு உட்கார்ந்துருக்கு. இதெல்லாம் சொல்லிதான் தேர்தல்ல வாக்கு கேட்டாங்க. இப்ப வாக்கு கேட்கும் பொழுது திமுக கஜானாவுல எவ்வளவு கடன் இருக்குங்கிற விஷயத்த போன வருஷமே வெளியில வெட்ட வெளிச்சமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்ப திமுக அரசினுடைய நிதி செயல்பாடு எப்படி இருக்குங்கிறது மக்களுக்கே தெரியுங்க. விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும். அங்க இருக்கக்கூடிய, அதாவது விஜய் கட்சியில இருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் இந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்ப நீங்க இதெல்லாம் பார்த்து, இதெல்லாம் தெரிந்து கஜானா எப்படி இருக்கு, தமிழக அரசு எப்படி நடந்துட்டு இருக்கு, நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசு சூழல் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பொறுத்துதான், பார்த்துதான், தெரிஞ்சுதான் நீங்க மகளிர்களுக்கு மாதம் 2500 ரூபாய், இன்னும் சொல்ல போனா கவர்மெண்ட் பஸ்ல எல்லாருக்கும் ஃப்ரீ. யாரு, அதாவது இங்க இருக்கக்கூடிய அத்துணை தாய்மார்களுக்கும் அரசு பேருந்துகள்ல இலவசம். எந்தவித, அதாவது நீங்க எப்படிப்பட்ட ஏசி பஸ், நான் ஏசி, மப்சில், டவுன் பஸ் அதெல்லாம் கணக்கு இல்ல, எந்த அரசு பஸ்ஸா இருந்தாலும் ஃப்ரீ சொன்னீங்க. அடுத்தது சொன்னீங்க ஈபில மாசம் மாசம் 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொன்னீங்க. ஆனா அது என்ன பண்ணிட்டீங்க, 500 யூனிட்டுக்கு உள்ள யூஸ் பண்றவங்களுக்கு தான் 2 மாசத்துக்கு ஒருக்க, 500 யூனிட்டுக்கு உள்ள யூஸ் பண்றவங்களுக்கு தான் 200 யூனிட் இலவச மின்சாரம் சொல்லிட்டு ஒரு பெரிய, அதாவது ஒரு பெரிய பொய்யை ஊத்தி இழுத்து மூடி இன்னைக்கு சொன்ன வாக்குறுதிக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயத்தை விஜய் அரசாங்கம் முதல் கையெழுத்துன்னு போட்டுச்சு. அதே மாதிரியே இந்த இருக்கக்கூடிய அனைத்து மகளிர்களுக்கும் மாசம் 2500 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இந்த மாசம் 1000 ரூபாய் காசு வரல. இந்த மாசம் பெண்களுக்கு இன்னும் அதாவது அவங்க சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 1,30,00,000 அதாவது 1,30,00,000 மேற்பட்ட பெண்களுக்கு இந்த மாதத்திற்கு வரவேண்டிய இந்த மாதத்திற்கு வரவேண்டிய உதவித்தொகையான 1000 ரூபாய் வரல. அப்ப இந்த 1000 ரூபாயை எப்ப கொடுப்பீங்க? இல்ல நீங்க சொன்ன 2500 ரூபாயை எப்ப கொடுப்பீங்க? அப்புறம் நீங்க சொன்ன தங்க திட்டம், பட்டு சேலை திட்டம், மோதிர திட்டம், தாய்மாமன் சீரு, அண்ணன் வீட்டு சீரு, இதெல்லாம் எப்ப செய்ய ஆரம்பிக்க போறீங்க? டைம் வேணும்னு கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா டைம் எடுத்துக்கோங்க. இன்னும் எத்தனைலாம் டைம் எடுத்தீங்க? ஒருவேளை 2031 வரைக்கும் எடுத்துக்குவீங்களா? இல்ல இல்ல இது நமக்கு தெரியல. ஏன்னா விஜய் சொல்றது அப்படிதான் இருக்கு. 2031 வரைக்கும் எடுத்துக்குவீங்களா? அப்ப உதயநிதி என்ன சொல்றாருன்னா, நீங்க டைம் எடுத்துக்கோங்க, ஆனா ரொம்ப எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி திராவிட மாடல் அரசு கொண்டுட்டு வந்த திட்டங்கள்லாம் கண்டிப்பா மக்களுக்கான திட்டம். அது உண்மைதாங்க. எந்த ஆட்சியா இருந்தானே, திமுகவா இருந்தானே, அதிமுகவா இருந்தானே, அந்த திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்களாக இருந்தால் அந்த திட்டங்கள் அத்துணையும் எந்த விதமான தடைபாடுகளும் இல்லாமல் தொடர்ந்து கண்டிப்பா நடக்கணும். இப்ப திராவிட மாடல் இப்ப என்ன, இப்ப திமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள்ல முக்கியமான திட்டங்கள் பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டம். இதை மத்தவன் கூட கிண்டல் பண்ணலாம். ஆனா இல்லாதப்பட்ட பசங்களுக்கு தான் காலையில போயிட்டு திருப்தியா நல்ல சாப்பாடுங்க, நல்ல சாப்பாடு. காலையில எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும். ஆனா பணக்கார வீட்டு பசங்க சாப்பிடுற அந்த இட்லி, தோசை, டிஃபன், உப்புமா இந்த மாதிரியான ஃபுட்டு இல்லாதப்பட்ட பசங்களுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிடைக்கிறது பெரிய விஷயம். அதற்காக நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்துணை கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருக்குன்னு சொல்ல வரல. ஆனா மத்த மாநிலங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்துணை அரசு பள்ளிகளும் நல்லா இருக்கு. அது இன்னமும் மேம்படுத்தப்படணும், அதுல மாற்று கருத்து இல்ல. இன்னமும் தமிழ்நாட்டுல அனைவருக்கும் ஒரே மாதிரியான கல்வி கிடைக்கணும். இருக்கப்பட்டவனுக்கும் இல்லாதப்பட்டவனுக்கும் ஒரே மாதிரியான எஜுகேஷன் கிடைக்கணும், அதுல மாற்று கருத்து இல்ல. அதனை மேம்படுத்துறதுக்கான வேலைகளை பார்க்கணும், மாற்று கருத்து இல்ல. ஆனா அவங்க கொடுத்த அந்த காலை உணவு திட்டத்தை இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் கண்டிப்பாக தொடர்ச்சியாக செய்யணும். இந்த தாவேகா இந்த தாவேகா ஆட்சிக்கு முன்னாடி இவர்கள் கொடுத்த அத்துணை வாக்குறுதிகளையும் கண்டிப்பாக மக்களுக்கு நிறைவேற்றி தரணும். நிறைவேற்றி தரலனா நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும், நீங்க திமுக இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, மோடி ஆட்சிக்கு 15 வருஷம் ஆகியுமே காங்கிரஸ் அப்படி பண்ணிருச்சுங்க, காங்கிரஸ் இப்படி பண்ணிருச்சுங்க, இன்னமுமே இவங்க செய்கின்ற தவறுகளுக்கு காங்கிரஸ் தான் காரணம் கட்டுறாங்க. அது பாஜக மேல தப்பா இல்லையாங்கிறது பாக்குற மக்களுக்கு தெரியும். அதுபோல நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை செய்யவில்லை என்றால், நீங்கள் என்னதான் இதற்கு முன்னாடி ஆட்சி செய்த திமுக மீது நீங்கள் பழியை போட்டாலும் அதனை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா திமுக நீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுட்டீங்க. அதெல்லாம் பார்த்துதான் மக்கள் உங்களை தூய சக்தின்னு நினைச்சு நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. தூய சக்தின்னு நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு தீய சக்தின்னு சொன்ன திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவோடும், ஊழல் சக்தின்னு சொன்ன அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய
இது ஊழல் சக்தின்னு சொல்ற அதிமுகவினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடும் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய இந்த தாவேக அரசாங்கத்தை மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் பிறகுதான் நம்ம பார்க்கணும், விஜய் எப்படி தீய சக்தியா இருப்பாரா, இல்ல ஊழல் சக்தியா இருப்பாரா, இல்ல தீய ஊழல் தூய எல்லாத்தையும் கலந்த கலவையா ஒரு இது எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் கலந்த கலவையா ஒரு விதமான சக்தியா இருப்பாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நிச்சயமாக சார். இதுல தாவேகா குதிரை பேரம் தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் தாவேகா அதிமுகவை பிரித்ததற்கு காரணமே தாவேகா தான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக சார். பல்வேறு தகவல ஷேர் பண்ணியிருக்கீங்க நேயர்களுக்காக. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி.